Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game! Available on Google Play. அதோ அவதான் கிட்டி. என்னோட லேஸ் சாரி, என்னோட லேஸ் கழண்டுருச்சு. எனக்கு என்னமோ இவங்களோட எண்ணங்கள் சரியா தோணல. சாரி. அவளை பிடிக்கலாம் வாங்க. ஆகா, என் இடுப்பு போச்சு. நில்லு. எங்க ஓடிக்கிட்டு எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பாஸ். எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? நாங்க உன்னை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கோம். காப்பாத்துங்க. இவளை கொண்டு போய் டான் முன்னாடி நிறுத்துங்க. என்னோட அம்மாவும் இந்த மாதிரி பெட்ட வெயில காய வைக்கும் போது நாங்களும் சின்ன வயசுல இப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஓ பல்லே 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 பல்லே. ஓ நீங்க இங்க இருக்கீங்களா? ஓ என்ன விஷயம் கண்ணா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. லாட்டரி டிக்கெட்டை சட்டையில வச்சு நான் துவைச்சு விட்டேன். மிஸ் காட்கார் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கையை தட்டுங்க. லாட்டரி டிக்கெட்டை தொலைச்சிட்டீங்கன்னா அது கவலைப்பட வேண்டிய விஷயம். எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு கையை தட்டுங்க. இத்தனைக்கும் என்ன அர்த்தம் சார்? அளக்கிறதுக்கு ஸ்கேல் அனுப்பி இருக்கிறாங்க. யாரோ நல்ல மனுஷன் எனக்கு ட்ரெஷர் மேப்பை அனுப்பி இருக்காரு. ட்ரெஷர் மேப்பா? இந்த மேப் உங்க கவிதை மாதிரியே எதுவும் புரிய மாட்டேங்குதே. சொல்ல போனா எனக்கு எதுவும் புரியல. அதாவது மேப். டெரேஸ்ல தக்காளி அளந்துகிட்டு இருக்கிறேன். நான் கண்ணா சார் தான் பேசுறேன், கையை தட்டுங்க. நான் ஜெய் கிஷன் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளு. சரி சொல்லுங்க. கிட்டி இப்ப என்கிட்ட இருக்கா, என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா. ஓகே, இப்ப கிட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயி போச்சு. அவளுக்கு மில்கோட சேர்த்து சாக்லேட் சிப்ஸ் கொடுங்க. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் கிட்டிய கடத்திட்டேன். கிட்டி அவ்வளவு கியூட்டா இருப்பா, யாரு பார்த்தாலுமே அவளை தூக்கிப்பாங்க. அட, நான் அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டிய கிட்னாப் பண்ணி வச்சிட்டீங்களா? ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர். நான் சொல்றத கவனமா கேளு. உன் கையில ஒரு மேப் இருக்குல்ல? ஆமா, ஆனா நான் கொடுக்க மாட்டேன். ஏ ஸ்டூபிட், அந்த மேப்பை நான் தான் அனுப்புனேன். கிட்டி உனக்கு பத்திரமா எதுவும் ஆகாம கிடைக்கணும்னா பஞ்சர் ஐலண்ட்ல இருக்கிற ஒரு சிலைய என் கிட்ட கொண்டு வந்து ஆகணும், புரியுதா? பஞ்சர் ஐலண்ட். பஞ்சர் ஐலண்டுக்கு போகணுமா? பஞ்சர் ஐலண்ட். பஞ்சர் ஐலாண்ட் ரொம்ப ஆபத்தானது. அவங்க சட்டமே ரொம்ப மோசமா இருக்கும். 1000 வருஷத்துக்கு அவங்க தண்டனை கொடுப்பாங்க. இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. கவலைப்படாதீங்க மேடம், நாம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். மேப் படி பார்த்தா சில பஞ்சர் ஐலாண்ட்ல தான் இருக்கு. அந்த டான் கிட்ட சிலையோட எஸ்எம்எஸ் பண்ண சொல்லுங்க. நாம இங்க இருந்தே வாங்கி கொடுத்துடலாம். டானுக்கு அது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா அந்த சிலையில ஏதாவது ஒரு சிறப்பு இருந்திருக்கணும், புரிஞ்சுதா? ஒருவேளை பஞ்சர் ஐலாண்ட்ல இருக்கிற போலீஸ்க்கு அவங்களோட சிறப்பு சிலையை நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கணும். எந்த வழியா இருந்தாலும் போலீஸ் அந்த வழியா வந்து செக்கிங் பண்ணுவாங்கல்ல. உடுக்கைய வச்சு குரங்க எப்படியாவது ஆட வைக்கணும். கிட்டிய எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும். கை தட்டுங்க. ஐடியா.
எந்த ஒரு நாடா இருந்தாலும் டூரிஸ்ட தொல்லை பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபேமிலி இருந்தாலும் ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க. ஆமா, பக்ரீத்ல புலாவை எப்படி சாப்பிட முடியும்? எந்த ஃபேமிலி நமக்காக சிலைய கொண்டு வர போகும்? இவரை பார்க்கும் போது அடிக்கடி 2 கால இருக்கிற ஹனி மாதிரி தோணுது. புரிஞ்சுதா? கண்ணா சார், நம்ம ஃபேமிலியா மாறி போக போறோம். நீங்களும் மேடமும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், நாங்கெல்லாம் உங்களோட பசங்க. ரொம்ப நல்ல ஐடியா. சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நாம இன்னைக்கே போகலாம். Game on! Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க சார், இவன் மூஞ்சே சரியில்லை. நம்ம இருக்கிற பஞ்சர் ஐலாண்ட்ல வந்து ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அடியோட சத்தம் உன் வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓ லைலா, ஓ பப்பு, ஓ சிக்கி, நான் இந்த ஸ்மக்லரை பிடிச்சிட்டேன். இவனை வண்டியில ஏத்து. ஓகே சார், வா, உன்னை கவர்மெண்ட் வண்டியில ஏத்தி ஊரை சுத்தி காட்டுறேன். ஏசி இருக்கா சார்? இத கொஞ்சம் வாங்கிக்கோ, எப்படி இருக்குன்னு தெரியும். சாரி சார். நிறுத்துங்க. எஸ், பேப்பர்ஸ். கொஞ்சமா சார்ட் இருக்கு, கொஞ்சமா வேஃபர்ஸ். இதுதான் எங்க வண்டியோட பேப்பர்ஸ். கை தருங்க. அட ஜாவத் சார். இல்ல கண்ணா சார், நாங்க டூரிஸ்டுங்க. டூரிஸ்ட், வெல்கம் டு பஞ்சர் ஐலாண்ட். அழகான ஃபேமிலி. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நாங்க ரெட்டை பிறவிங்க. நெருங்கிய ரெட்டை பிறவி போல ஒரே மாதிரி பேசுறாங்க. உங்க பொண்ணு கியூட்டா இருக்கா? உங்களோட முடி ரொம்ப அழகா இருக்கு. அடடா. நீ எந்த ஷாம்பு யூஸ் பண்ற? சாரி, முடி கையில வந்துடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், கம்ம வச்சு நான் திரும்ப ஒட்டிக்கிறேன். வெரி குட். அழகான குழந்தை, பார்க்க கிளி மாதிரியே இருக்கு. நாங்க போலாமா? எல்லாரும் கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. ஒன்னா நிலுங்க. எவ்வளவு அழகான ஃபேமிலி. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பை 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 பை. ஹாப்பி ஜர்னி. பை பை. டியூட்டில கேம் விளையாடுறியா? போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். டூரிஸ்ட் ரெக்கார்டுக்காக போட்டோ எடுத்தேன். ஏ பாண்டா, மனுஷனோட குழந்தை எப்படி மிருகமா இருக்க முடியும்? அதுவும் விதவிதமான டைப்ல. ஆமா, இது யோசிக்கவே இல்லையே. போய் அவங்கள புடி. சில கேங்ஸ்டர் பஞ்சர் ஐஸ்லாண்ட்ல நுழைய போறதா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது இவங்களா கூட இருக்கலாம். போய் சீக்கிரமா புடிச்சிட்டு வா, இல்லன்னா உன் வேலை காலி. எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்? நான் இப்பவே போய் பிடிச்சிட்டு வரேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுத்துட்டே போ. தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பா, இனி எவ்வளவு தூரம்ப்பா? வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இந்த தடவை சிலைய நாம தான் எடுத்துட்டு போறோம். நம்பர் 1 டானாக ஆகுறோம். அப்பா, என் ஃபேக்டரிக்கு எனக்கு லோன் வாங்கணும்ப்பா. வீட்டை மார்க்கெட்ல விக்கிறதுக்கு பேப்பர்ல சைன் பண்ணுங்க. இல்ல அப்பா, நீங்க சைன் பண்றீங்களா இல்லையா? அந்த சிலை மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். எந்த சிலைய ஜெய் கிஷன் டான் ராதாராம் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினானோ அதை இங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அது கிடைச்சா நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்ல. அப்பா, நீங்க சைன் பண்ண போறீங்களா இல்லையா?
அப்படி கத்துனது நான் இல்ல, என்னால அவ்வளவு சத்தமா கத்த முடியாது. யாருன்னு தெரியலையே. அப்பா நாம சாண்ட்விச் ஆக போறோம். ஆஹா. ஓடு சாங்கு ஓடு. ஒரு பக்கம் இட்லி, இன்னொரு பக்கம் காடு. எந்த பக்கம் போகணும்னே புரிய மாட்டேங்குது. கையை தட்டுங்க. ஓஹோ, பிடிச்சிட்டேன். சார் இன்னும் நம்ம அவங்கள பிடிக்கல, விரட்டிக்கிட்டு தான் போறோம். நீ ஓடங்கட்டுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கண்ணா சார் வேகமா போங்க. தந்திராம், அவங்க ஓடி போறாங்க. நான் என்ன கபடியா விளையாடுறேன்? அவங்கள தானே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி. கண்ணா சார் சைடு கொடுங்க, அவங்க போயிடுவாங்க. டாங்கி, அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு தான் வராங்க, புரிஞ்சுதா? வண்டியை நிறுத்துங்க சொல்றல்ல. ஆமா, நீங்க சொன்னதா உங்க வண்டியை நிறுத்திட்டே போறாங்க. நீங்க கவலையை விடுங்க, நான் உங்க முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்துறேன். ஓகேவா? கண்ணா சார் ரிவர்ஸ்ல போங்க. நாம தப்பிச்சிட்டோமா? அட கீழே இறங்கி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சார் நாங்க வீட்டுல சொல்லிட்டு வரல, நீங்க போய் தேடிட்டு வாங்க. நாம கேங்ஸ்டரை பிடிச்சா ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சு. இந்த படக எனக்கு கொடுத்துடு. முடியாது. இந்த படக எனக்கு தந்துடு. முடியாது. பா நீங்க ஃபயர் பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது. நீங்களே வச்சுக்கோங்க. என்னை ஏமாத்திட்டு இதை எடுத்துட்டு போறீங்கல்ல, இந்த கடல்லையே முழுக போறீங்க. அப்பா வண்டி நம்ம பக்கத்துல தான் வருது, சீக்கிரமா படகு ஓட்டுங்க. அட இல்ல, தண்ணியில அடிச்சிட்டு போய்கிட்டு இருக்க. அப்பா நில்லுங்க, நானும் வரேன். பால் பவுண்டரியில பட்டும் 4 ரன் எடுக்கல. இவங்களுக்கு சாரி சொல்றதுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. கை தட்டுங்க. வெயில்னால நான் டேன் ஆகி போட்டேன். இப்ப இந்த வேனு கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கை தட்டுங்க. அட நம்ம கிட்ட இப்ப பிரச்சனை என்ன கம்மியாவா இருக்கு? நீங்க வேற கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க போலாம். ஓஹோ, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. அவங்க நம்ம பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் அவங்க பக்கம் போலாம். அந்த பக்கம் இல்லம்மா, வேற பக்கம் போகணும். காட்டுக்குள்ள ஓடுங்க. அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, பிடிங்க. நான் சொல்றேன்ல, நில்லுங்க.
நில்லுங்க. அட என்ன சார் அவங்க என்ன சின்ன பசங்களா நில்லுன்னு சொன்னா நிக்கிறதுக்கு? அவங்க நிக்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்கள ஷூட் பண்ணி பிடிக்கணும். அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? நான் வேண்டான்னு சொல்லிட்டு வரேன். எங்க இருந்து போடுங்க. அடர்த்தியான காடு, அவங்களால பார்க்கவே முடியாது. கண்ணா சார், சன்னாவை சாப்பிட்டீங்கன்னா பிரஷ் பண்ணுங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்கம்மா. பிரிட்ஜ் அறுந்து போச்சு. இப்ப அவங்களால வர முடியாது. போலீசிய பயமுறுத்துறியா? உள்ள போட்டுருவேன். பயமுறுத்துறியா? உள்ள போட்டுருவேன். இருட்ட போகுது. நாம அந்த குடிசைக்குள்ள தங்கிக்கலாம். மேல அடிக்காமலேயே சத்தம் வந்துருச்சு. நல்ல வேளை நான் நனையாமையே தப்பிச்சிட்டேன். கையை தட்டுங்க. கை தட்டுற சத்தம் வந்துச்சு. எங்க மேடம்? அப்படி எதுவும் கேட்கலையே. இல்ல, நான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. என்ன காரியம் பண்ண நீ? அப்பா, அவங்க கை தட்ட சொன்னாங்க. நான் கைய தட்டிட்டேன். கிட்டி டான் கிட்ட இருக்கிற விஷயத்தை நாம மறந்துட கூடாது. விடிஞ்சது நாம போய் மேப்ல இருக்கிற மாதிரியே அந்த சிலையை தேடணும். மேப்ப பத்திரமா வச்சுக்கோ. சரி, இப்ப எல்லாரும் தூங்குங்க. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்ம மேப் தண்ணியில போனா கவலை இல்ல. இப்ப இவங்க கிட்ட மேப் இருக்கு. இவங்க கிட்ட இருந்து மேப் ஆட்டைய போட்டு சிலைய தூக்க போறோம். பெரிய டானா ஆக போறோம். நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, ஆனா இந்த பேப்பர்ல மட்டும் சைன் பண்ண மாட்டீங்க. முடியாது. அப்பா, நீங்க சைன் பண்ண போறீங்களா இல்லையா? முதல்ல வந்து என் கூட மேப்பை திருடு, அதுக்கப்புறம் எங்க சைன் பண்ண சொன்னாலும் சைன் பண்றேன். ஓகேப்பா. சைன் 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 பேப்பர்ல சைன் பண்ணுங்க.
ஓய் காட்டு நாய். ஏய் அப்படிலாம் பேசாத. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யார் நீங்க? மோசா பேரை கேட்டதும் அதிருது இல்ல? கேட்டிருக்கோம். தனியா வந்திருக்கியா? ஷூஸ் எங்க? மோஜா இல்ல மோசா. MOZA மோசா. மோசா மோசா மோசா. இது எங்க தாத்தாவோட மியூசியம். நீங்க எப்படி நுழைஞ்சீங்க? அட நான் மட்டும் தான் இங்க மோசா சார், ராத்திரி காட்டு மிருகங்களை பார்த்து பயந்து இங்க ஓடி வந்துட்டோம். வாழ்க்கை பூரா பயந்து இருக்க போறீங்களா? எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க எல்லாரையும் வயல்ல வேலைக்கு வச்சிருவோம். ஓ ஓ நீங்க யாரு? நீங்க யாரு? செனோரிட்டா, என்னோட பொண்ணு. செனோரிட்டா, பர்ஃபெக்ட் நேம். முதல் பார்வையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை பிடிச்சதுனாலதான் இத நான் சொல்றேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு அழகான ஒருத்தங்கள வயல்ல வேலைக்கு வைக்க போறீங்களா? இல்ல செனோரிட்டா, நான் மோசா. மோஜா சின்ன வயசுல இருந்தே இந்த பேரு என் கனவுல வரும். மோஜா என்னோட சூப்பர் ஹீரோ. அவன் கனவுல வந்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவான். உண்மையிலே நான் உன்னை காப்பாத்த போனேன் செனோரிட்டா. அப்படின்னா காப்பாத்துங்க. சில பேர் எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் தொட முடியாது. வாங்க என் கிராமத்துக்கு வாங்க. வாங்க போலாம். போலாமா செனோரிட்டா? ஏய் சன்னி. சன்னி இல்ல ஹனி. வா செனோரிட்டா. இதுதான் எங்களோட கிராமம் செனோரிட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களையா நான் கேட்டேன்? செனோரிட்டாவுக்கு பிடிக்கிறதா ரொம்ப முக்கியம். வாயை மூடுங்க. வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் நான் நாட்டி. எங்க தாத்தாவுக்கு உங்க ஊரை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எங்க வீடு செடி மரம் உங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே வச்சிருக்கோம் செனோரிட்டா. ஆமா, போலீஸ்காரங்களும் தான். எங்களை காப்பாத்துங்க. ஒருவேளை இவங்க எங்களை பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நானும் நீங்களும் எப்பவும் சேரவே முடியாது. நான் இருக்கும்போது இவங்க உன்னை டச் பண்ண முடியும்னு தோணுதா செனோரிட்டா?
சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சாரி. அப்பா, அவங்க அந்த வண்டியில இருக்காங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லையா? அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பிடிங்க. பாக்கும் சோம்பு போட்டு ஒரு பானை கொடு. மோசா, நீ வண்டி ஓட்டுறதுல கவனமா இரு. கை தட்டுங்க. வாவ், லவ்லி ஸ்டாண்ட். நீ முதல்ல ஸ்டேரிங்க புடியா. ஆனா உன்ன எந்திரிச்சு நிக்கிற. இப்ப என் டெக்னாலஜிய பாருங்க. தேங்க்யூ மோசா. வாழ்க்கை பூரா கூட இருக்க போற. இன்னும் எவ்வளவு டைம் சாரி கேப்ப செனோரிட்டா? இல்ல மோசா, என்னோட துணை இது வரைக்கும் தான். ஒருத்தரோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. நான் அங்க போயாகணும். ஆனா நான் திரும்பவும் வருவேன். உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் செனோரிட்டா. போ போ, போய் உன் வாக்க நிறைவேத்து. உன் வழியில நான் பூக்களா இருக்க ஆசைப்படுறேன். உன்னோட காலுக்கு விலங்கா இல்ல. போ செனோரிட்டா, போ. போயிடு. உன்னை நான் தடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ போயிடு. பாய் பாய். அதிர்ஷ்டம் இருந்தா திரும்ப சந்திக்கலாம். கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? அதோ பாருங்க, பட்டர்ஃப்ளை. டாங்கி, நாம இந்த மேப்ல இருக்கிற சைனை தேடணும். அந்த பாருங்க, மேப்ல இருக்க ஆளு யாரோ தலைகீழ நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆள் தலைகீழா இல்ல, நாம தான் தலைகீழா பாத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். மேப் படி பார்த்தா நம்ம இந்த மலையை தாண்டி போனோம். சில அங்கதான் இருக்கும். எல்லாரும் பத்திரமா நடங்க. கால் வழுக்குது. பார்த்து பத்திரமா வாங்க எல்லாரும்.
வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. அதுக்கு பக்கத்துல குகை இருக்கு பாருங்க. காப்பாத்துங்க, முழுக போறேன். ஏய் டாங்கி பறந்து வா. ஆமா இல்ல, என்னால பறக்க முடியும்ன்றத நான் பயத்துல மறந்தே போயிட்டேன். புரிஞ்சுதா? அடடா, இந்த பக்கம் வழி இல்ல, வேற பக்கம் போலாம். இது எந்த பக்கம் குறி காட்டுது? இங்க தோண்டலாம். இங்க சிலை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கஜானா பெட்டி. இதோ பாருங்க, சிலை கிடைச்சிடுச்சு. ஆனா என்னப்பா, ஒரு எலிக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வந்தது? இந்த சிலைய டான் கிட்ட கொடுத்துட்டு கிட்டே போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். அவ்வளவு அவசரம் எதுக்கு? அந்த சிலைய எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பா கிட்ட வண்டி இருக்கு, பங்களா இருக்கு, அம்மாவும் இருக்காங்க. ஆனா சிலை தான் இல்ல. சிலைய அப்பாவுக்கு கொடுத்துருங்க. அந்த சிலைய கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏய் தேனி கூடுகளா, நீங்க எங்களைய மிரட்டுறீங்களா? இன்னும் எத்தனை பேர் தான் இந்த சிலையை தேடி வருவாங்களோ தெரியல. நீ எதுக்காக இங்க பொண்ணு மாதிரி பேசுற? அது பழகிடுச்சு. இன்னொரு புது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம் வாங்க. பர்த்டே இல்லாம நமக்கு கிஃப்ட் கிடைக்கும். இங்க இருந்து நமக்கு லிஃப்ட் கிடைக்கும். கையை தட்டுங்க. அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்கலாம். உய் 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 உய், நீங்க காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, இங்க பாருங்க, எங்களோட வேன் குழிக்குள்ள விழுந்துருச்சு. எங்களுக்கு நகரம் வரைக்கும் லிஃப்ட் கொடுங்க ப்ளீஸ். உய் 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 உய், வந்து உட்காருங்க உட்காருங்க. உய் உய் உய், எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றல்ல. இது உடையல. குழந்தையா இல்ல சிலையா? உடையலன்னு சொல்ற? குழந்தைதான். குழந்தையோட எலும்பு உடையலன்னு அண்ணன் சொன்னாரு. புரிஞ்சுதா? எந்த டவுட்டும் இல்ல, உள்ள வாங்க. குழந்தை நல்லா தானே இருக்கா? ஆமாமா, நல்லா இருக்கா. இது வேணா இல்ல நடமாடும் 5 ஸ்டார் ஹோட்டலா?
எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கொடுங்க. இல்ல, இப்ப இவன் தூங்குற நேரம் வந்துருச்சு. எங்க இங்க பாருங்க, இவனுக்கு தாலாட்டு பாடுங்க. சீக்கிரமா பாட்டு பாடுங்க. கண்ணா சார், எந்திரிங்க எந்திரிங்க. கண்ணா சார் எந்திரிங்க, குழந்தைய தூங்க வைக்கணும். கவிதையை சொல்லி நான் உங்க எல்லாருமே தூங்க வச்சிருவேன். அந்த குழந்தைய கூட நான் பின்னாடி தூங்க வைக்கிறேன். கை தடுங்க. இந்த மாதிரி கவிதையை சொன்னா குழந்தை வாழ்க்கை பூரா தூங்காது. உய் உய். போலீஸ்! செக்கிங் பண்ணல. இவருதான் கமிஷனர் ஆச்சு. இவரை யாரு செக் பண்ணுவாங்க? கமிஷனர் கமிஷனர் இததான் சொல்லுவாங்க, வானத்துல இருந்து விழுந்த குழியில மாட்டிக்கிறதுன்னு. புரிஞ்சுதா? வெளியில பாருங்க, யாரோட டயர் கலந்து போய்கிட்டு இருக்கு. உய் 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 உய். எனக்கு என்னமோ இது நம்ம டயர் தான் தோணுது. நாங்க போய் டயரை கொண்டு வரோம். சரி வாங்க. உய் உய். அது எல்லாரும் ஏன் போறீங்க? நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து தான் போவோம். புரிஞ்சுதா? உய் உய் உய். அட என்ன ஃபேமிலி. இதுதான் நல்ல வாய்ப்பு. வாங்க இங்க இருந்து போயிடலாம். டயர் இந்த பக்கம் தானே போச்சு. அவங்க ஏன் இந்த பக்கம் ஓடுறாங்க? சார், ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலிய ஐலாண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பூனை, ஒரு கிளி, அப்புறம் ஒரு டாக். அடுத்த 100 வருஷத்துக்கு நான் காட்டுக்குள்ளேயே போக மாட்டேன். புரிஞ்சுதா? அந்த 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்கம்மா, சீக்கிரம் ஓடுங்க. ரொம்ப ஓடிட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுறது? இவங்களை எதிர்த்து போராடுறதா நல்லது. இப்பவே இவங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அப்பா அடிக்கிறாங்க. ஆடுறத நிறுத்திட்டு ஃபைட் பண்ணு. சட்டத்துக்காக நீங்க நின்னுதான் ஆகணும். ஆடா அங்க யாரு? பாட்டி மொத்தமா பட்டாணி சாப்பிட்டுட்டாங்க. அங்க பாருங்க, போலீஸ் வந்திருக்காங்க.
அப்படின்னா எதுக்கு கவிதைய சொல்றீங்க? சீக்கிரமா சொல்லி இருக்கணும்ல. எல்லாரும் வந்து உட்காருங்க. போலாம் வாங்க. அட என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் புடிங்க. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணு, நாங்க போலீஸ். நான் தான் சாம்பியன். வெட்டி கதை பேசாம சைக்கிள்ல ஏறு. வேகமா போ. அட மாட்டு வண்டி சார், இது குதிரை வண்டி இல்ல. நாங்கெல்லாம் போலீஸ், சொல்றத கேக்குறியா இல்லையா? அத என்னால புரிஞ்சுக்க முடியும் சார், ஆனா இதுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எல்லா கழுதியும் புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா முன்னாடி போ, அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கை தட்டுங்க. பக்கத்துல வந்து புடிச்சுப்பாங்க, புரிஞ்சுதா? இதுல கை தட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. அப்பா, உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே சைன் பண்ணிடுங்க. அப்பா, நீங்க சைன் பண்ண போறீங்களா இல்லையா? முதல்ல யாரு சிலையை எடுத்துட்டு போறாங்களோ அவங்க சைனை வாங்கிட்டு வா. அப்பா, ஆர் யூ மேட்? அவங்க கிட்ட போயிட்டா சைனியா வாங்கணும், சிலையை எடுத்துக்க மாட்டானா? ஏய், நில்லு நில்லு. டாடா, பை பை. அவங்க அந்த வழியில போறாங்க. அவங்கள பிடிக்கணும். வண்டியை திருப்பு, வண்டியை திருப்பு. யோ, கீழ இறங்கியா? உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க, முதல்ல கீழ இறங்கு. எதுக்காக இப்படி நீ கத்துற? கிளம்புறோம், பாய். இன்னைக்கு அவங்க சிலையை கொண்டு வந்து நம்ம கிட்ட தந்துருவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னைக்கு என்னோட கனவு நினைவாக போகுது. மை ட்ரீம்ஸ் வில் கம் டு ட்ரூஸ். வெல்கம். ஏ, பிரேக்க போடு, பிரேக்க போடு. How dares you? அப்பா, நீங்க சிலையை எடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க சிலையை எடுத்துட்டு போறத பார்த்துட்டு நாங்க இங்க மோளம் தட்டி டான்ஸ் ஆடுவோமா? அடிங்க அவங்கள. என் முகத்தை பஞ்சராக்கு, ஆனா என் பையனோட முதுகுல ஒரு அடி கூட விழக்கூடாது. அப்படியே அங்க பாரு. ஆடு கண்ணா, ஆடு. ஆடு. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளில வா. என் கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். ஆமா, கழட்ட பனியனை எத்தனை வாட்டி கழட்டுவ? போது, நிறுத்துப்பா. இன்னும் எவ்வளவு வாட்டி தான் அடிப்ப? கை தட்டுங்க.
இத போடு. ஸ்டாப்ஸ். போதும், நிறுத்துங்க. இவ உயிருக்கு இப்ப ஆபத்துல இருக்கு. அந்த சிலையை என் கையில கொடுங்க. இந்தா. போலீஸ், இவங்களை யாரு இங்க கூட்டிட்டு வந்தது? பாண்டா சார், பாஸ் பாஸ். அட என்ன சார் இது? என்ன பண்றீங்க நீங்க? ஏன் சிலையை கொடுத்தீங்க? சாரி சார், இவங்க டானோட இடத்துக்கே வந்துட்டாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு 4 பேர் வந்து எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நாங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். ஹேண்ட்ஸ் அப். சிலையை கொடு. ஓ, இதுல வைரம் இருக்கு. சில தானே வேணும். இந்தா புடிச்சுக்கோ. இதோ பாருடா, வைரம். எல்லாத்தையும் கொள்ளையடிங்க. இத வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் கொடுங்க. ஏய், நான் தான் பாஸ். என்கிட்ட கொடுங்க. என்னையே அடிக்கிறியா? நான் தாண்டா உங்க பாஸ். என்னையே அடிக்கிறியா? நான் தாண்டா டான். இங்க பாருங்க சார், இவ்வளவு பெரிய கேங்க புடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். நானும் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். ஆமா, இந்த 2 பேர் யாரு? இவங்களை எதிர்த்து போராடுறதா நல்லது. சீக்ரெட் ஏஜென்ட். சில தடவை டானா இருப்பீங்க, சில தடவை சீக்ரெட் ஏஜென்ட். நான் ஃபேக்டரி ஓபன் பண்ணனும். கடைசி தடவையா நான் கேக்குறேன் அப்பா, எனக்கு நீங்க சைன் பண்ண முடியுமா? முடியாது. இவன் என்னோட பழைய ஃப்ரெண்ட் சங்கு. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், நாங்க கிரிமினல்ஸ் கிடையாது சார். ஆமா, இவங்க கிட்டிய கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை வைரத்தை எடுத்துட்டு வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இனிமே கிட்டி உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டா. கிட்டி எங்கன்னு சொல்லு. சொல்லு. கிட்டிய கூட்டிட்டு வா, எலிசபெத். ஓகே பாஸ். நீங்க எல்லாரும் காப்பாத்து வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு வைரங்களா? இதையெல்லாம் புடிச்சு கொடுத்து இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி.